ஒரு ரிங்க வந்து அவர் கையில போட்டா நீங்க இனிமேல் கழட்டவே கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இதை போட்டு விடவே போறேன். என்ன ரிங்க ஏது இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாக்கலாம். என்ன நாள் இன்னைக்கு? என்ன நாள் இன்னைக்கு? முக்கியமான நாளுங்க இன்னைக்கு. என்ன முக்கியமான நாள்? மேரேஜ் டேட்டும் கிடையாது, லவ் டேட்டும் கிடையாது. இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன விஷயத்துக்காக பண்ணிருக்காங்கன்னு தெரியல. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படிதான் இவரை பார்த்தேன். சாப்பாடு செஞ்சு இவங்க தான் போட்டாங்க 6 வருஷம். அப்ப இருந்தே என்னை சாப்பிட வச்சு குண்டாக்கிட்டாங்க இவங்க தான். சிக்கன் பிரியாணி கிரேவி, சிக்கன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு வாழை இலை பிக்க வந்துட்டேன். இது என்னன்னு பாக்குறியா? இது என்ன தெரியுமா? ரிங்கு. யாருக்குன்னு சொல்லி பாக்கலாம். அப்பாவுக்கு. எதுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு அம்மா வந்து சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வாங்கி இருக்கிறேன். எதுக்குன்னா இன்னைக்குதான் அம்மாவும் அப்பாவும் மீட் பண்ண நாள். அதுவும் ஃபர்ஸ்டா மீட் பண்ண நாள். இந்த முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் நான் முக்கியமா வந்திருக்கேன். என்னன்னா நம்ம ரெயின்ஷாவும் நானும் ஃபர்ஸ்ட் அதாவது நாங்க யாருன்னே தெரிஞ்சுக்காம நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிறது தெரியாம நாங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங் இன்னைக்குதான். அதுவும் 2018 வந்து நாங்க மீட் பண்ணோம். அப்பதான் நாங்க காலேஜ் ஃபைனல் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். இவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அப்பதான் வந்து இந்த ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ரிங் ரொம்ப அழகா இருக்குல்ல, நான் சர்ப்ரைஸா வாங்கியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கோசரம். அவர் வெளியே போயிருக்காரு. அவர் வந்தோடனே இதை காட்டி அவர் என்ன ரியாக்ஷன் பண்றாருன்னு பாக்கலாம். இங்க பாருங்க ரெயின்ஸுக்காக அதோட இந்த பாக்ஸ வச்சு விளையாடுறது. இங்க பாருங்க ரிங்க எங்க அப்பாவுக்கு வாங்கின ரிங்க எடுத்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கா. இந்த வருஷத்தை விட சேர்த்தி இதோட 6 வருஷம் ஆகுது. இது வந்து எங்களோட 6th ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் டே. அததான் நான் இப்ப செலிப்ரேட் பண்ண போறேன். ஆனா அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு சுத்தமா தெரியல. அவர் எங்க கல்யாண நாளே என் பர்த்டே எதையுமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ண டேவா ஞாபகம் வச்சிருக்க போறாரு. எந்த ஒரு தேவையும் அவங்க வந்து ஞாபகமா வச்சுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து இங்க பாருங்க கீ வச்சு என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். ஸ்வீட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அவருக்காக நான் அவருக்கு பிடிச்ச வந்து சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கான இந்த பாருங்க ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறமேட்டுக்கா ரசமலாய் அப்புறம் குலோப் ஜாமுன் செய்யலான் இருக்கேன். இங்க பாத்தீங்களா இந்த ரிங்ல ஒரு குருவி அழகா பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை இருக்க மாதிரி இருக்கு. இது நானும் அவரும் இருக்கிற மாதிரின்னு சொல்லி நானா ஒரு இமேஜின் பண்ணி இதை வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? அவர் வந்து கோல்ட சுத்தமா விரும்பவே மாட்டாரு, போட்டுக்கவே மாட்டாரு. நானே எங்கேயாவது போனா வற்புறுத்தி போடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா இந்த ஒரு ரிங்க வந்து அவர் கையில போட்டா நீங்க இனிமேல் கழட்டவே கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இதை போட்டு விடவே போறேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வந்த அமௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ்ல வச்சிருந்தேன். அதுவும் இல்லாம மேரேஜுக்கு அப்புறமேட்டுதான் அவர் எனக்கு கொடுக்குற பேக்கெட் மணி எல்லாம் நான் வந்து செலவு பண்ணது போக மிச்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சிருந்தேன். அதெல்லாம் சேர்த்தி வச்சுதான் இன்னைக்கு இந்த ரிங் என்னால வாங்க முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அவர் வெளியே போயிருந்தாரு, இப்ப வந்துகிட்டே இருக்காரு. நான் கால் பண்ணி இப்பதான் கேட்டேன் எங்க இருக்கீங்கன்னு. நான் வீட்டு பக்கமா வந்துட்டேன்னு சொன்னாரு. அவர் வந்தோடனே இதெல்லாம் காட்டி சர்ப்ரைஸ் பண்ணி அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறாருங்கிறத பாக்கலாம். முக்கியமா இந்த ரிங்க கொடுக்கறோம், அதுல என்ன அவர் ரியாக்ஷன் பண்றாருங்கிறத பாக்கலாம் வாங்க. என்னது? ஏப்பா ரெயின்சி வெளியே போக போறா? ரெயின்சி என்னது? என்ன ரிங்க ஏது? இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாக்கலாம். என்ன நாள் இன்னைக்கு? நீங்க சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா வச்சுக்கவேன். இங்க பாருங்க இவ்வளவு பாருங்க. ஏப்பா இங்க பாரு, தூக்கணுமா ரெயின்சி தூக்கணுமா? சரி வா. இப்படிதான் வெளியே போயிட்டு வந்த உடனே வந்து அப்பா மேல ஏறி உட்காந்துக்கணும். சரி என்னது பாக்கணுமா? என்ன வேணும்? அப்பாக்கு போட்டு விடு. போட்டு விடு. விளையாடுறியா? 1 பவுன் மாதிரி இருக்கு, 50,000 ரூபாய். ஏது காசு நான் சேர்த்து வச்சிருந்தேன். சரி எதுக்கு? என்ன விஷயம்? முக்கியமான நாளுங்க இன்னைக்கு. என்ன முக்கியமான நாள்? மேரேஜ் டேட்டும் கிடையாது, லவ் டேட்டும் கிடையாது. என்ன டேட் இன்னைக்கு? பர்த்டேவும் இல்ல, அதையும் சொல்லிருங்க. என்னன்னு சொல்லு. சரியா? எந்த நேரம் உனக்கு ஞாபகம் இருக்க போறதில்ல, இந்த நாளும் உனக்கு ஞாபகம் இருக்க போறதில்ல. என்ன சொல்லு. முதல்ல ரிங்க போடுங்க. பண்ணி போட்டு விடு அப்பாக்கு. போட்டு சரி போட்டுடுப்பா. போட்டு விடுப்பா. என்னன்னு சொல்லுங்க. சர்ப்ரைஸா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லா தங்க பொருளையும் கழட்டி வைக்கிற மாதிரி இதையும் கழட்டி வச்சிட கூடாது. கையிலே போட்டுக்கணும். கையிலே போட மாட்டேன். வாங்கிட்டு தான் உனக்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் வந்து சத்தியம் பண்றீங்க. நான் கையிலேயே போட மாட்டேன். எனக்கு வந்து அந்த ஆடம்பரம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் வந்து போட்டுட்டு தான் சுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். இவங்க வந்து கம்பல் பண்றாங்க என்னன்னு தெரியல. இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மோதிரம் ஆல்ரெடி ஒரு மோதிரம் இருக்குது. அது வந்து வேற, இது வந்து வேற. என்னன்னா ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா புலி டிசைன் இருக்கும். அதுல என்ன டிசைன்? அது மரம். அதுல இருக்கிற மாதிரி
ஆக்சுவலாக இதே மாதிரி இன்னொரு மோதிரம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்கு. பாத்தீங்களா என்ன டிசைன் வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம், எந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல அதை வாங்கி கொடுக்குறோங்கிறது கூட ஒரு ஞாபகமே வச்சுக்க மாட்டாரு. என்ன இருக்குதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாரு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் உண்மையிலே அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக சேவிங்ல கண்டுபிடிக்கல தானே எதுக்காக இதை வாங்கி கொடுத்துருக்கீங்க? எதுக்காக? ஆமாம், எதுக்காக என்னன்னே தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இவருதான். சரி, வாங்கிட்டேன், சரி கொடுத்துட்டேன், போட்டுக்க வேண்டியதான் ஒரு ஆசைக்கு. ஆமா, என்னது கையில் என்னது? காப்பியும் போடுங்க, அப்பதான் அழகா இருக்கும் கையே. காப்பு ரிங்கு கரெக்டா இருக்கா? அழகா இருக்கே. அழகா இருக்கா? சரி, ரைட்டு. இன்னொரு மோதிரம் உங்களைய வந்து அழகாவே காட்டிக்கவே மாட்டேங்குது. இன்னொரு மோதிரம் இதுல போட்டு பார்க்கலாமா? அது வந்து அப்புறமா ரெண்டு மோதிரமும் போட்டுக்கலாமா? நகைக்கடை விளம்பரத்துல ஆமா, அப்புறம் வந்து ஓவரா சீன் போடுற மாதிரி ஆயிடும். எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன விஷயத்துக்காக பண்ணிருக்காங்கன்னு தெரியல. என்னன்னு கேட்டுருவோம். என்னன்னு சொல்லுங்க நீங்களே. நீங்க தான் உங்க அறிவு கண்ணை வச்சு யோசிச்சுட்டா பாருங்களேன். தெரியல. சரி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க என்ன பண்ணிருந்தீங்க. 6 வருஷத்துக்கு? ஓ, மீட்டப்பா, இப்பதான் தெரியுது. மீட்டப். ஆமா ஆமா, ஞாபகம். ஆமா, இன்னைக்கு தான் மீட்டப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது. மாடல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருந்தேன். அதில் ஒய்ஃப், என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, எதுக்கோ நான் வந்து ரோல் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் 6 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணதுக்கு மீட்டிங் டே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கிஃப்ட். 6ங்கிறது ஒரு லக்கி நம்பர். அது இல்லாம இந்த வருஷம் வந்து ரெயின்சிகாவும் வந்து நல்லா துருத்துருன்னு விளையாடுற பிள்ளை ஆயிட்டா. அவளை பார்த்தாலே உங்க ஞாபகம் வருதா? இப்ப எப்படி தோணுதுன்னா, நம்ம இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் வந்து இமேஜின் பண்ணி ட்ரீம் பண்ணி வச்சிருந்திருப்போம். அது வந்து நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு இப்பதான் எனக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்குள்ள ஒரு எண்ணம். அதனால இந்த நாள் தானே இந்த வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துச்சு, இந்த நாள் தானே அப்படின்னு இந்த நாள் மேல ஒரு பாசம். ஓ பாருங்க, 6 இயர் மீட்டிங் ஆனிவர்சரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசாக இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி 2018 காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்மு, அப்புறம் சென்னை, நிறைய விஷயங்கள். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல என்னென்ன தெரியாது. ஏன் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மொபைல் தான். அதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் அது ஓப்பன் பண்ண அது எதுவுமே தெரியாது. அப்பயுமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் தான். கிட்டத்தட்ட என்னோட 10 வருஷம் ஆகுதுங்க. 2014 ஆரம்பித்த கெரியர். 2014 நான் ஸ்கூல் படிக்கிறப்ப. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024, கிட்டத்தட்ட 10 வருஷம் என் லைஃப்பில் வந்து பாதி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளேயே போயிருக்கு. ஆக்சுவலாக டெக்னீஷியனாக தான், ஃபேஸ் வேல்யூ கிடையாதுங்க எனக்கு. ஆக்சுவலாக நானும் காமெடி, அப்புறம் நிறைய விஷயங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். வ்ளாக் பண்ணுறதா இருந்தால் நான் எப்பயோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பேன். நான் வந்து அதெல்லாம் பண்ணல. ஒன்லி பேக்ரவுண்ட் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணதுனால தான் என்னை யாருக்குமே தெரியல. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாகவும் நான் வந்து நிறைய பேரால் தெரியப்படுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி வ்ளாக்ஸை நான் கண்டிப்பாக ரெகுலராக போடுவாங்க. என்ன சொல்ல வரீங்க? முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரணும். இவர் வந்து நான் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இப்படியெல்லாம் இல்லை. இங்க பாருங்களேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படிதான் இவரை பார்த்தேன். இந்த மாதிரி இருந்து நான் இம்ப்ரெஸ் ஆகி ஏமாந்துட்டேன். இங்க பாருங்க, நல்லா சாப்பாடு செஞ்சு இவங்க தான் போட்டாங்க. 6 வருஷம் சாப்பாடு, நல்ல சாப்பாடு. ஆக்சுவலாக நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியுமே எங்கள் வீட்டுக்கு வந்து இவங்க தான் சமைச்சு போடுவாங்கன்னு வைங்களேன். அப்போலேருந்தே என்னை சாப்பிட வச்சு குண்டாக்கிட்டாங்க இவங்க தான். நான் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே காய்ஸ், எனக்கு பசிக்குது, நான் வந்து சாப்பிட்றேன். என்ன இருக்கு? ஏய், சிக்கன் பிரியாணி கிரேவி. ஓ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலையில தான் சாப்பிட போகிறேன். வாங்க காய்ஸ், இலையை பிடிச்சிட்டு வருவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கிறாங்க. மோதிரமும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வாழை இலை பிக்க வந்துட்டேன். வாழை இலையில் நாம் சாப்பிடுவோம். சரிங்களா? ரெயின்சிக்கா பாப்பா, வாழை இலை பிக்கிறீங்களா? வாழை இலையில் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். சரி ஓகே காய்ஸ், அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். எனக்கு என்ன சர்ப்ரைஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்றேன். வேற ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். இங்க பாருங்க, சர்ப்ரைஸ்னா சொல்லி செய்யறாராம். சரி ஓகே, சர்ப்ரைஸா? அதை பத்தி எனக்கு தெரியாது. ஓகே गाइस, பாய்.